தமிழகத்துல விரைவில் உருவாக இருக்கிற மோந்தா புயல் காரணமா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதாவது புதுச்சேரி அரசு சார்பில் இந்த விடுமுறை வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு உள்ள வங்கக்கடல்ல மோந்தா புயல் உருவாகும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கு. இந்த நிலையில புதுச்சேரி ஏனாம்ல வரும் 27ஆம் தேதியிலிருந்து 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆந்திராவுக்குள்ள புயல் கரையை கடக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கு. இதோடைய தாக்கம் வட தமிழகத்திலையும் இருக்கும்னு சொல்லப்படுது. குறிப்பா ஆந்திராவை ஒட்டி இருக்கிற புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பகுதியிலும் கனமழை கொட்டி தீர்க்கும்னு இதை கருத்தில் கொண்டு மாணவ மாணவிகளுடைய பாதுகாப்பு கருதி அக்டோபர் 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் ஏனாம்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. மோந்தா புயலை ஒட்டி வட தமிழகத்துக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. வருகின்ற 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் இதனால இந்த மாவட்டங்கள்ல ஒரு நாள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அளிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்குது. இதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்ல பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதால பொதுமக்கள் எச்சரிக்கையா இருக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பின்படி அந்தமான்ல இருந்து 620 கிலோமீட்டர் வடக்கு, சென்னையில இருந்து கிழக்கு தென்மேற்குல 880 கிலோமீட்டர், விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்குல 830 கிலோமீட்டர், காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்குல 830 கிலோமீட்டர், கோபால்பூர்ல இருந்து தெற்கு தென்கிழக்குல 930 கிலோமீட்டர் தூரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது கடந்த 6 மணி நேரமா மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்துட்டு வருது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல புயலாக வலுப்பெற்று நாகை துறைமுகத்துல புயல் எச்சரிக்கை கூண்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. அதன் பிறகு தொடர்ந்து அதே திசையில முன்னேறி வரும் 28ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மோந்தா புயல் ஆந்திர மாநில கடற்கரை வழியாக நிலப்பகுதிக்குள்ள நுழையுது. குறிப்பா மச்சலம்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் ஆகியவற்றுக்கு இடையில காக்கிநாடாவுக்கு அருகில 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்துல பலத்த காற்றோட கரையை கடக்கும். அப்போ மிக கனமழை கொட்டி தீர்க்கும். அதிகபட்சமா மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசும்னு எச்சரிக்கப்பட்டிருக்கு. இது தவிர தமிழகத்துல 11 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. அதுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், வேலூர், மயிலாடுதுறை ஆகியவை அடங்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா தமிழகத்துல இந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கிய மழைக்கு இதுவரைக்கும் 20 பேர் பலியாகி இருக்காங்க. தமிழகத்துல தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கு. மாநிலம் முழுவதும் சில நாட்களாக பரவலாக மழை பெய்துட்டு வருது. சில மாவட்டங்கள்ல கனமழையும் தெஞ்சிருக்குது. இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று முன்தினம் வரைக்கும் மழைக்கு 10 பெண்கள், 8 ஆண்கள், 2 குழந்தைகள்னு மொத்தம் 20 பேர் இறந்திருக்கிறாங்க. தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்பு எடுக்க வேண்டிய எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காததே உயிரிழப்புக்கும் தமிழகத்துடைய டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை நெல் பயிர் சாகுபடி மழையால பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயிர்களை இழந்து வருவதற்கு காரணம்னு தமிழக மக்கள் மற்றும் விவசாய பெருங்குடி மக்கள் இதுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னா ஜனநாயகத்துல நம்பிக்கை உள்ள தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் மண்ல குறிப்பா பிறந்த கர்ம வீரர் காமராஜர் போன்ற ஒருவர் மறுபடியும் முதல்வரா வந்தா மட்டுமே தமிழினம் பாதுகாக்கப்படும் என்பதை தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.